Hi friends, welcome to day 27 of Excel. Day 27 of Excel நம்ம என்ன பார்க்க போறோம்னா conditional formatting பத்தி பார்க்க போறோம். நான் இங்க ஒரு sample sales data எடுத்திருக்கேன். So என்ன region, என்ன products, quantity, அதோட price, sales person, so payment methods இந்த மாதிரி multiples columns இருக்கக்கூடிய ஒரு டேட்டா வந்து நான் எடுத்திருக்கேன். இதை எப்படி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது பார்க்கறதுக்கு ரொம்ப மெஸ்ஸியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வியூஸ் ரொம்பவே கிளியரா இருக்கும். ஸோ இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு இந்த குவான்டிட்டியை வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஃபார்மேட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது கிரேட்டர் தேன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டர் தேன் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதோட ஆவரேஜ் வந்து 10.5ன்னு காட்டுது. பட் நம்ம வந்துட்டு லைக் ஒரு அபோவ் 5 இருக்கிறது எல்லாத்தையுமே ரெட் கலரா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் இப்போ நம்ம வந்துட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு லெஸ் தேன் கொடுத்துட்டு லெஸ் தேன் 5 இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதர் கலர்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரெட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறனால இப்போ வந்துட்டு எல்லோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தேன் அண்ட் லெஸ் தேன் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவல் டு 5 இருக்கிறது அப்படியே தான் இருக்கு நமக்கு. ஸோ அதையுமே நம்ம வந்துட்டு ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நான் 5ன்னு கொடுத்துட்டு ஸோ கிரீன் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டுமே நமக்கு வந்துட்டு ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு பார்க்குறப்ப வியூஸ் இன்னுமே ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்பர்ஸ் மட்டும் தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ண முடியுமா, வேல்யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டால் டெக்ஸ்ட்டுமே கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டுக்கு நம்ம இந்த காலம் எடுத்துக்கலாம். ஹோல்சேல் ஆர் ரீட்டைல் அது எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஹோல்சேல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமானா அதுவும் இல்லை. கஸ்டம் ஃபார்மேட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கலர்ஸுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் எல்லாமே ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ரீட்டைல்ஸ்க்குமே நம்ம வந்துட்டு கலர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ சேம் டெக்ஸ்ட் தட் கண்டென்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு ரெட் டெக்ஸ்ட் ஆர் வேறு ஏதாவது கலர் கொடுக்கணும்னா அகெயின் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட் போயிட்டு ஸோ அதை வந்துட்டு நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் ரீட்டைல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ரீட்டைல் எல்லாமே எல்லோவாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு நம்மளால டேட்டா ஸ்கேல்ஸ் அண்ட் டேட்டா பார்ஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ அது இன்னுமே நம்மளோட வியூஸை வந்துட்டு நீட்டாக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற இந்த காலம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு டேட்டா பார்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு டேட்டா பார்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு கிளியராகவே தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எதுக்கு வேணாலும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரைஸ்க்கு அகெயின் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா ஸ்கேல்ஸ் கலர் ஸ்கேல்ஸ் போய்க்கிறேன். ஸோ இப்போ இது கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அந்த ப்ரைஸ் பேஸ் பண்ணி நம்மளோட கலர்ஸ் அதுவே வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்களாவே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் ஸோ இந்த மாதிரி ஐகான்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இப்போ இந்த குவான்டிட்டி வந்துட்டு ஸ்பேஸ் நிறைய இருக்கு இந்த சைடு. ஸோ இதை வந்துட்டு ஐகான்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஏதாச்சும் 4 ஐகான்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட டேட்டாவோட வேல்யூஸ் பேஸ் பண்ணி ஸோ அபோவ் 15 இருக்க மாதிரி, ஏன்னா நம்ம வந்து 20க்குள்ளே தான் இருக்கோம். ஸோ அபோவ் 15 இருக்க எல்லாத்தையுமே க்ரீன் கலர் அண்ட் பிட்வீன்
5 to 15 இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு எல்லோ மாதிரி அதுவே நமக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ஐகான்ஸும் உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்ஸுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா, டேட்ஸுக்கு பண்ண முடியாதான்னு கேட்டிங்க அப்படின்னா டேட்ஸுக்குமே நம்மளால கண்டிஷனல் ஃபார்மேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டேட்ஸோட காலம் போய்க்கிறேன். ஹைலைட் செல்ஸ்ல போயிட்டு டேட்ஸ் அக்கரிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல this month or last month எதுனாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் மந்த் கொடுத்துட்டு ஸோ கஸ்டம் ஃபார்மேட் போயிட்டு ஸோ நம்ம வேற ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ கிரீன் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க லாஸ்ட் மந்த்ங்கிறது 2026ஓட ஃபர்ஸ்ட் மந்த் நான் அதாவது இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஸோ அது நமக்கு ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேண்டாம் கிளியர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளியர் ரூல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்டட் செல்ஸில் இருக்கக்கூடிய கண்டிஷனல் ஃபார்மேட் ரிமூவ் ஆகும், என்டையர் ஷீட் இல்லைனா டேபிளாகவும் ரிமூவ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு இந்த காலம்ல இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்டட் செல்ஸ் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா ரிமூவ் ஆயிருக்கும், ரிமைனிங் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு ரூல்ஸ் மட்டும் கிளியர் பண்ணோம் அப்படின்னா அந்த மேனேஜ் ரூல்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ ரூல்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டேட்டா பார்ஸ் வேண்டாம் இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டெலிட் ரூல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும்தான் டெலிட் ஆயிருக்கும், ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.